பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் திண்டுக்கல் தெற்கு மாவட்டம் இணைச் செயலாளராக என்னை நியமனம் செய்த கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு நன்றி. என்னை பரிந்துரை செய்த எங்கள் ஆசான் புஷி ஆனந்த் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தில் திண்டுக்கல் தெற்கு மாவட்ட துணைச் செயலராக என்னை நியமனம் செய்த கழக தலைவர் அண்ணன் மதிப்பு மரியாதை விஜய் அவர்களுக்கும், அதற்கு பரிந்துரை செய்த அண்ணன் ஆசான் என் ஆனந்தன் அவர்களுக்கும் மற்றும் திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் நிர்மல் குமார் அவர்களுக்கும், திண்டுக்கல் தெற்கு மாவட்ட இணைச்சாளர் அண்ணன் சந்தோஷ்குமார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நத்தம் மாரியம்மன் கோவில் மாசி பெருந்திருவிழாவையொட்டி தீர்த்தம் எடுத்து வந்த 11,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி 15 நாள் விரதத்தை தொடங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோவில் தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாகும். இதன் முக்கிய திருவிழாவான மாசி பெருந்திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று அதிகாலை பக்தர்கள் உளுப்பகுடி, கரந்தமலை, கன்னிமார் தீர்த்தத்தில் புனித நீராடி மஞ்சள் ஆடைகள் அணிந்து அங்கிருந்து புனித தீர்த்த குடங்கள் எடுத்து வந்து நத்தம் அரண்மனை சந்தனக்கருப்பு கோவிலில் சேர்ந்தனர். பின்னர் அங்கிருந்து மேலதானம் முழங்க வர்ணக்குடைகள் பரிவாரங்களுடன் ஊர்வலமாக 11,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்த குடங்களை தலையில் சுமந்தபடி மஞ்சள் ஆடைகள் அணிந்த நிலையில் கோவிந்தா கோஷம் முழங்க மாரியம்மன் கோவிலை சென்றடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனைகள் நடந்தது. தொடர்ந்து பக்தர்கள் மஞ்சள் காப்பு கட்டினர். இதில் சுமார் 11,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி 15 நாள் விரதம் தொடங்கினர். இன்று இரவு அம்மன் குளத்திலிருந்து கம்பம் நகர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவிலில் ஸ்தாபிதம் செய்யப்படும். இதைத் தொடர்ந்து வரும் 7, 11, 14ஆம் தேதிகளில் அம்மன் சர்வ அலங்காரத்தில் மயில், சிம்மம், அன்னவாகனத்தில் எழுந்தருளி மின் ரதத்தில் ஊர்வலமாக நத்தத்தின் முக்கிய வீதிகளில் நகர்வலம் வந்து செல்லும். இந்த விழா நாட்களில் பக்தர்கள் கோவிலுக்கு வந்து அக்னி சட்டி எடுத்தல், மாவிளக்கு, கரும்பு தொட்டில், அங்க பிரதட்சணம், அழகு குத்துதல், அரண்மனை பொங்கல் உள்ளிட்ட நேர்த்தி கடன்களை ஏராளமான பக்தர்கள் செலுத்துவார்கள். வரும் மார்ச் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கழுகமரம் ஊன்றி பின்னர் ஏறுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து பக்தர்கள் பூக்குழி இறங்குவதும் நடைபெறும். மார்ச் 19இல் பூப்பல்லாக்கில் அம்மன் குளத்திலிருந்து புறப்பட்டு நகர்வலமாக வந்து அம்மன் கோவிலை சென்றடையும். இத்துடன் திருவிழா நிறைவு பெறும். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள், திருக்கோயில் பரமரை பூசாரிகள் மற்றும் விழா குழுவினர் செய்து வருகின்றனர். பொது சுகாதார பணி, குடிநீர் வசதிகளை நத்தம் பேரூராட்சி நிர்வாகமும், பாதுகாப்பு ஏற்பாடுகளை நத்தம் காவல்துறையினரும் செய்துள்ளனர். தினமலை செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் மதுரை வீரன்.